மை ஃபேமிலிஸ் வெல்கம் டு மை சேனல். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்கள் நல்லா கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். இன்றைக்கி இன்ட்ரோ வீடியோ வந்து ட்ரெயினில் இருந்து தாங்க எடுக்கிறேன். வீட்லேயே இந்த இன்ட்ரோ வீடியோ எடுக்கணும் அப்படின்னு நினச்சேன், மறந்துட்டேன். நேற்று முடியல என்னால் எடுக்கிறதுக்கும். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சென்னைக்கு போகிறதுக்காக என்னென்ன திங்ஸ்லாம் வாங்கினேன், அந்த திங்ஸ் எல்லாம் வந்து பேக்கிங் பண்ணதை எடுக்கல. அந்த திங்ஸ் எல்லாம் பேக்கிங் பண்ணதை எடுக்கல, ஆனால் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத அதை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போடலாம். ஹாய்ங்க, நான் வந்து தமிழ்நாட்டுக்கு போகிறதுக்காக ஒரு சில வந்து எப்படி சொல்கிறதுன்னா ட்ரெஸ்ஸுங்கெல்லாம் வந்து தைக்க கொடுத்துருந்தேன். அதை எல்லாமே பார்க்கலாம். தைச்சி வாங்கிட்டு வந்துட்டேன் சாரீங்க, அது எல்லாத்தையுமே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இந்த ப்ளவுஸ் சிம்பிளாக நல்லா ரவுண்டு நிக்காக வச்சு தைக்க சொல்லினேன். கை வந்து நீங்கள் எல்லாருமே சொன்னபோல கை வந்து நீட்டாக தாங்க வச்சுருக்கேன். போடுறப்போ உங்களுக்கு தெரியும். இந்த ஒரு ப்ளவுஸு நான் அதிகம் சாரீ எடுத்துகிட்டு போகல, தமிழ்நாட்டுக்கு கம்மியாக தான் எடுத்துகிட்டு போகிறேனே. அதுக்கப்புறம் இந்த ஒரு ப்ளவுஸ் நல்லா இருக்குங்களா டிசைன். அதுக்கப்புறம் இதுவுமே கை வந்து ரொம்ப நல்லா நீட்டு கையாக தான் வச்சுருக்கோம். எனக்கு பிடிச்சதே இந்த டிசைன் தாங்க பிடிச்சிருக்கு. இதை நான் மொபைலில் பார்த்தேன். இந்த டிசைனை பார்த்துட்டு அவங்கக்கிட்ட கொடுத்தேன், அழகாக தைச்சி கொடுத்துட்டாங்க. இதில் வந்து இது 3 வச்சுருக்காங்க. நல்லா இருக்கா? 2வது ப்ளவுஸு இது வந்து ஒரு சாதா சிம்பிள் ரவுண்டு நெக் வச்சு, சாதா சிம்பிளாக நல்லா ரவுண்டு நெக் வச்சு, இது வந்து கை வந்து முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் இறக்கமாக வைக்க சொன்னேன் நான். ஏன்னா இதை நடுவில் கொஞ்சம் துணியை கட் பண்ணிட்டாங்க ஓரம் அடிக்க கொடுத்தவங்கக்கிட்ட. அதனால் வந்து முடிஞ்ச அளவுக்கு கையை வந்து கொஞ்சம் இறக்கமாக வைங்க அப்படின்னு இது நல்லாவே தைச்சிருக்காங்க. இதில் வந்து சாரியில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டிசைன் தான் வரும். இந்த ஃப்ளவர் டிசைன் பார்டருக்கு மட்டும். 3வது ப்ளவுஸு 4வது பார்க்கலாமா? சும்மா சூப்பராக இருக்கும். ஓகேங்களா? இது 4வது ப்ளவுஸ். கைக்கு வந்து இந்த மாதிரி வந்துருக்கு. இது வந்து ஃபுல்லாகவே நல்லா இருக்குங்களா? நல்லா இருக்கு, நல்லா தைச்சிருக்காங்க. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ப்ளவுஸு இந்த 1 2 3 4 இந்த 4 ப்ளவுஸு ஒரு புடவை ஓரம் அடித்து பால் சச்சு ஓரம் அடித்ததுக்கு இது மொத்தமே சேர்த்து 1500 ரூபாங்க. என்ன 1500 ரூபாய் இது என்னால் நம்பவே முடியல. அதுக்கப்புறம் வந்து ட்ரெஸ்ஸுங்க என்ன எடுத்தேன் மீஷோவில், அதுக்கப்புறம் கடையில் வந்து என்ன ட்ரெஸ்ஸுங்க எடுத்தேன் அப்படின்றத பார்த்துடலாம். நம்ம வெயிட் பண்ணுங்க. ஆல்ரெடி வந்து ஒரு 3-4 சுடிதார் வந்து வீட்டில் இருக்குது. அதனால் வந்து அதை நம்ம கணக்கில் சேர்த்திக்க வேணாம். ஓரம் அடிக்கணும்னு நினச்சேங்க, ஓரமே அடிக்கலை. இது வந்து ஒரு ஒயிட் கலர் டாப்பு. அன்றைக்கி சைஸ் கரெக்டாக இருக்கான்னு போட்டு பார்க்குறதுக்காக போட்டு பார்த்தேன். அது ஒரு ஒயிட் கலர் டாப்புங்க. இது நெக்கு வந்து இந்த மாதிரி வரும், வி நெக் மாதிரி. வி நெக் வந்து இருக்குங்களா? அதாவது வந்து 2 செட்டாக வந்தது. அந்த ஒயிட்டும் அதுக்கப்புறம் இதோ இந்த கலரும் சேர்த்து 2 செட்டாக வந்ததுங்க. இதனுடைய ரேட்டு பார்த்தீங்கன்னா 400 சில்லறை வந்தது. இது வந்து நெக்கில் மட்டும் ஒரு எம்ப்ராய்டிங், நெக்கில் மட்டும் ஒரு எம்ப்ராய்டிங் வர மாதிரி.
இதுக்கு ரெண்டுத்துக்குமே காம்பினேஷனாக ஒரே ஒரு பேண்ட் மட்டும், ஷாலு பேண்ட்டு காம்பினேஷனாக ரெண்டுத்துக்குமே போடுற மாதிரி ஒரு காம்பினேஷனாக அது ஒன்று. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது ஒன்று, இது சம்திங் 400 சில்லறையோ என்னவோ. இதுவுமே 3 பீஸா, அதாவது ஷாலு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, டாப்பு. நல்லா இருக்குங்களா? சைடு கட்ட இல்லைங்க, இது வந்து ஒரு அம்பர்லா மாடல் டைப் தான். சைடு கட்டு இல்லை, நான் கூட சைடு கட்டோன்னு நினச்சேன். சைடு கட்டு இல்லை, நல்லாயிருக்கு. 3 பீஸா பாருங்க, ஷாலு பேண்ட்டோட சேர்த்து. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாரீ, நீங்கள் பார்க்கல, இந்த சாரீ இருக்கும் அம்மாக்காக. அதுக்கப்புறம் இது ஒரு வில்லப்பை. இந்த சாரியெல்லாம் என்ன ரேட் இருக்கும் ஒரு சாரீ அப்படின்றத நீங்கள் மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அதுக்கப்புறம் அரிக்கு வந்து ஒரு பனியன் பேண்ட் டவுசர் இருக்கிற மாதிரி. அதுக்கப்புறம் வந்து ஒரு டாப் எடுத்தேன், இது வந்து கடையில் எடுத்த டாப். இந்த டாப்பு இந்த மாதிரி நடுவில் மட்டும் ஒரே ஒரு எம்ப்ராய்டிங் வர மாதிரி, மீதி எல்லாமே சிம்பிளாக தான், கைக்கும் சிம்பிளாக தான் இருக்கும். நல்லா இருக்குங்களா? இவ்வளோதாங்க நான் வந்து ஊருக்கு போகிறதுக்காக ஷாப்பிங் பண்ணது. அதை விட்டால் இன்னும் என்னென்ன வாங்கியிருக்கேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். எங்கே போனாலும் வலையில் 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 விட மாட்டியான்ற மாதிரி, வலையில் என்ன விடாதா இல்லை நான் வலையில் விட மாட்டேனா அப்படின்றது எனக்கு தெரியல. இந்த வலையில் எங்கள் பாப்பாவுக்கு வந்து சின்னதாக இருக்குமா என்னன்னு தெரியல, அப்படியே பார்க்க கோல்டு மாதிரியே இருக்குதுங்க. சும்மா அழகாக ஒன்று ஒன்று போட்டால் சூப்பராக இருக்கும். என்னடா இப்படி அலங்கோலமாக உட்காந்துட்டு வீடியோ எடுக்கிறேன்னு நினச்சிக்காதீங்க. இன்றைக்கி தான் 9வது நாள். பொட்டு வைக்கக்கூடாது, தலை செய்யக்கூடாது, ஒன்றும் பண்ணக்கூடாது. அதனால் வந்து எதுவும் பண்ணலை. இது வந்து எங்கள் அண்ணா பொண்ணுக்காக வாங்கினாங்க. நல்லா இருக்குங்களா? நல்லா அழகாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து இது என்னுடைய கை, அதாவது வந்து இந்த வலையில் கழட்டிடுவேன். இந்த வலையில் கழட்டிட்டேன்னா அதாவது வந்து இந்த கைக்கு வந்து வாட்ச் கட்டிடலாம் அப்படின்ட்டு இந்த லாஸ்ட்டில் ஒன்று இந்த லாஸ்ட்டில் ஒன்று போட்டுட்டு நடுவில் வந்து வளையல் போட்டுக்கலாம் அப்படின்ற கணக்கில் வந்து இது வாங்கினேன். பார்க்கறதுக்கு உண்மையாக கோல்டு மாதிரியே இருக்குது. அதுக்கப்புறம் நாங்கள் போனதுக்கப்புறம் கொஞ்சம் நிறையா வந்து வெளியே போகிற வேலைலாம் இருக்குது. அதுவும் இப்போ என் மேலே நிறைய வேர்வை ஸ்மெல் வரும் இந்த வெய்ய டைமுக்கு. அதனால் வந்து ஒரு பர்ஃப்யூம் வாங்கினேன். இன்னமும் இந்த வாசனை இருக்குது. இப்போ நான் காலையில் அடித்தேன், ஒரு 12 மணி போல் அடித்தேன். இன்னமும் வந்து இது வாசனை இருக்குது, நல்லாவே இருக்குது. ஆனால் மைல்டாக இருக்குது. எனக்கு மைல்டாக தான் வேணும், ஹெவியாக வேணாம். ஆல்ரெடி வீட்டில் 2 இருக்குது. அதனால் சரி அது ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு மைல்டாக இது ஒன்று வாங்கினேன். அதுக்கப்புறம் வந்து வளையல் வாங்கினேன், எனக்கு போட்டுக்க வளையல் வாங்கினேன். அதாவது வந்து இதை நான் மேட்ச் பண்ணி வச்சுருக்கேன், க்ரீனும் அதுவும் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறேன். தெரியுதுங்களா? ரெண்டும் மேட்ச் பண்ணி வச்சுருக்கிறதுனால அப்படி தெரியுது உங்களுக்கு. நான் இதுதாங்க ரேட்டு ஜாஸ்தி, ஒரு டஜன் 150 ரூபா.
அதுக்கப்புறம் பேஸ்ட்டு தேவை, பேஸ்ட்ரி ட்ரெயினில் தேவை அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தேன். அதுக்கப்புறம் எங்கிட்ட ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு சொல்லிட்டு நினச்சிட்டு இருந்தேன் பென்சில். இது வந்து எதுக்குன்னா உதட்டில் வந்து அந்த லைன் போட்டுட்டு அதுக்கப்புறமா லிப்டிக் போடுறதுக்காக. இந்த பிராண்டு வந்து இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். இந்த பிராண்ட் வந்து இப்போ தான் நான் யூஸ் பண்ணுறேன். நல்லா இருக்குது. இது வந்து வாட்டர் ப்ரூஃப், நிற்கிது, நல்லா நிற்கிது, போக மாட்டேங்குது. அதனால் இந்த பிராண்டு வாங்கினேன் நான். இவ்வளோ தாங்க நான் மார்க்கெட்டில் இருந்து வாங்கிட்டு வந்த பொருள் ஊருக்கு போகிறதுக்காக. அது மட்டும் இல்லாமல் கருவாடு வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மிச்சர் வாங்கியிருக்கேன். கருவாடெல்லாம் காட்ட முடியாதுல்ல, அதனால் அதெல்லாம் அப்படியே இருக்குது. அங்கே போனதுக்கப்புறம் வேணால் ஓப்பனிங் வீடியோவில் வேணால் நான் கருவாட்டை காமிக்கிறேன். இவ்வளோ தாங்க நான் வாங்கிட்டு வந்த பொருள் எல்லாமே. இப்போ நான் வந்து எல்லாத்தையும் பேக்கிங் பண்ண போகிறேன். பேக்கிங் பண்ணதை என்னால் வீடியோ எடுக்க முடியாது. நான் என்னென்ன பொருள் வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்களுக்கு அதில் எதெல்லாம் பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். என் வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணி உங்கள் சப்போர்ட் அண்ட் லவ்வை கொடுங்க. உங்களுக்கு இதில் எது பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லிடுங்க. ஓகே பாய்ங்க. பாருங்கள், பார்த்து பத்திரமா இருங்க எல்லாரும்.